கயல், என் மண்டைக்குள்ள புகுந்து நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கடி. என்னால நிம்மதியாவே இருக்கவே முடியல. நீ என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னைக்கு கேவலப்படுத்தினியோ அவ்வளவும் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கடி. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் இந்த கஷ்டம் என்னவோ உனக்கு பத்தாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தி அழ வச்சு பாக்கறதுலதான் என்னோட சந்தோஷமே இருக்குது என்று புலம்பியவன் பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக போதையில் கயல்விழியின் அறையை நோக்கி சென்றான். இரவு மணி 12 தாண்டியிருந்தது. வீடு அமைதியில் மூழ்கி இருக்க தன்னுடைய அறைக்கதவு திடீரென்று பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டு கயல்விழி திடுக்கிட்டு எழுந்தாள். அதற்குள் அந்த அறைக்குள் நுழைந்த சித்தார்த்தின் நடை தள்ளாடியபடியே இருக்க அவனது கண்கள் சிவந்து போய் அவன் முகம் ஆக்ரோஷத்தில் தகித்துக் கொண்டிருந்தது. அவன் மீதிருந்த மதுவின் வாசனை அந்த அறை எங்கும் பரவியது. கயல்விழி பயத்தில் வேகமாக படுக்கையை விட்டு இறங்கி சுவற்றின் மூலையில் ஒதுங்கி நின்றவளுக்கு அவன் மது அறிந்துவிட்டு தான் தன் அறைக்கு வந்துள்ளான் என்பது நன்றாக புரிந்தது. உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் தைரியத்தை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு, சித்தார்த், என்ன இது, ஏன் இப்படி பண்ணிட்டு வரீங்க என்று கேட்டாள். அவளது குரலில் அவளது நடுக்கம் நன்றாகவே தெரிந்தது அவனுக்கு. சித்தார்த் அவளுக்கு பதில் சொல்ல விடவில்லை. சட்டென்று முன்னேறி வந்து அவளது இரு கைகளையும் பற்றி சுவரோடு சேர்த்து அழுத்தினான். அவனது உடலின் வெப்பம் அவளையும் சுட்டது. ஏண்டி, ஏன் முன்னாடி மட்டும் ஏன் இப்படி பயப்படுற மாதிரி நடிக்கிற? இன்னைக்கு ஆபீஸ்ல அர்ஜுன் உன் கை நடுங்குதுன்னு கேட்டப்போ அவ்வளவு அக்கறையா அவனை பாத்தியே, அப்ப மட்டும் உனக்கு இந்த பயம் எங்க போச்சு என்று அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்க, அவர் அவர் உங்க கம்பெனி மேனேஜர் ஒரு மனிதாபிமானத்துல தான் என்ன கேட்டாரு. நீங்க ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே பாக்குறீங்க என்று கயல்விழி அழ அவளது கண்ணீர் அவனது கையில் பட்டதும், என்ன மனிதாபிமானமாவா? இல்லடி, அது அவன் உன் மேல வச்சிருக்க காதல். அவன் உன்னை ரசிக்கிறான்டி, அதத்தான் என்னால பொறுத்துக்கவே முடியல என்று கத்தியவன் கீழே பார்த்தபடி குனிந்து நின்றிருந்த அவளது முகவாயை தன் விரல்களால் வன்மையாக தூக்கியவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவனது இதழ்கள் அவளது இதழ்களின் மேல் ஆவேசமாக படர்ந்தன. அந்த மென்மையான முத்தம் அல்ல, பல வருடங்களாக தேக்கி வைத்திருந்த ஏமாற்றம், கோபம் மற்றும் அடக்க முடியாத காதலின் வெளிப்பாடாக இருக்க கயல்விழி அவனை பிடித்து தள்ளுவதற்கு முயன்றாள். அவனது நெஞ்சில் தன் கைகளால் கோபமாக அடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சித்தார்த் தன்னை அடித்துக் கொண்டிருந்த அவளது கைகளை தன் கையாலேயே பற்றி அவளது தலைக்கு மேல் தூக்கி சுவரில் சேர்த்து அழுத்தி பிடித்தான். அதே நேரம் அவனது மற்ற கை அவளது இடையை சுற்றி வளைத்து அவளை தன்னிடம் இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டது. அவனுடைய முத்தம் அவளது இதழ்களிலிருந்து மெதுவாக கழுத்திற்கு நகர்ந்தபடியே, அன்னைக்கு காலேஜ்ல எல்லார் முன்னாடியும் என்னோட காதலை கேலி பண்ணியடி. அன்னைக்கு உனக்கு நான் ஒரு கோமாளியா தெரிஞ்சல்ல, ஆனா இன்னைக்கு நீ எனக்கு யாரு தெரியுமா? என்னோட அடிமை, ஏன் சொத்து என்று அவளது கழுத்தில் தன் பற்களால் மெல்ல கடித்தான். கயல்விழி வலியிலும் ஒருவிதமான இடம் புரியாத உணர்விலும் சிக்கி தவித்தாள். பிறகு சித்தார்த் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு சென்று கட்டிலில் கிடத்திய போது கயல்விழியின் இதயம் பயத்தில் துடிக்க தொடங்கியது. மதுவின் போதையில் அவனது கண்கள் தகித்துக் கொண்டிருக்க, சித்தார்த், வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுடுங்க என்று அவள் அழுது கொண்டே கெஞ்சினாள். ஆனால் அதெல்லாம் அவனது காதுகளுக்குள் ஒலிக்கவே இல்லை. பட்டென்று அவன் அவள் மேல் படர்ந்து அவளது இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது முதல் முத்தம் அவளது நெற்றியில் தொடங்கி கன்னங்கள் வழியாக கழுத்தை நோக்கி இறங்கியது. அவனது பற்கள் அவளது மென்மையான சங்கு கழுத்து சதையை கடித்தபோது கயல்விழி வலியால் மெல்ல முனகினாள். அந்த முனகல் அவனது போதையை இன்னும் அதிகமாக தோண்டியது. அவன் கைகள் அவளது புடவையின் முந்தானியை தேடிச் சென்று அதை மெல்ல தகர்த்தியது. கயல்விழி தன் உடலை வளைத்து அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் சித்தார்த் அவளது இடையை தன் கால்களால் அழுத்தி பிடித்தவன் மெல்ல அவள் மேல் இருந்த சேலையை பிடித்து இழுத்து மிகவும் வேகமாக அவளது ஆடைகளை களைந்தான். ஒவ்வொரு ஆடை விலகும் பொழுதும் கயல்விழிக்கு கூச்சமும் பயமும் ஒரு சேர தாக்கியதும், பிளீஸ் வேண்டாம் சித்தார்த், என்னை விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் கூற,
பயப்படாத கயல், நீ எனக்கானவ, இது எனக்கு மட்டும்தான் என்று அவள் உடலை காண்பித்து கூறியவன் அவளது வெற்று மேனியை அணு அணுவாக ரசிக்க தொடங்கினான். அவளது மென்மை பகுதியில் அவனது இதழ்கள் அழுத்தமாக பதிந்தது. அவன் அவளது உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் முத்தங்களால் நனைத்தான். அவளது தோள்கள், முதுகு, இடுப்பு என எதையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அதே நேரம் கயல்விழியோ அவனது அந்த தீவிரமான தீண்டலில் செயலற்று போனாள். அவனது மூச்சு காற்று அவளது உடலில் படும் இடமெல்லாம் ஒரு விதமான அனல் பரவியது. அவனது இந்த முரட்டுத்தனமான தீண்டலில் அவளது பெண்மை பூத்து நின்றது. சிறிது நேரத்திலேயே அவனது வேகம் அதிகரிக்க அவனை உடலோடு அவளை இறுக்கி அணைத்து கொண்டு தனது கூடலை தொடங்கினான். முதல் முறை அந்த வலி அவளை தாக்கிய போது கயல்விழி உறக்க கத்தினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. வலிக்குது சித்தார்த், விடுங்க, என்னால முடியல என்று அவள் அவனது நெஞ்சில் அடித்து அழுதாள். ஆனால் சித்தார்த்தோ ஒரு வேட்டைக்காரனை போல அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய ஆவேசம் கொஞ்சம் கூட குறையவில்லை. ரொம்ப நேரமாக அவன் அவளை தாண்டி தன் பிடிக்குள் வைத்து சித்திரவதை செய்வது போலவும் அதே சமயம் அவளை காதலிப்பது போலவுமே நடந்து கொண்டான். அவனது ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு பெரும் வலியை கொடுத்தாலும் அந்த வழியிலும் ஒரு விதமான அவனது உரிமை உணர்வு அவளை பைத்தியமாக்கியது. அவள் அழுது அழுது ஓய்ந்து போனாள். அவளது அழுகை சத்தம் அந்த அறையின் அமைதியை கிழித்தது. ஆனால் சித்தார்த்தோ அவளை விடவே இல்லை. அவளது உடலின் ஒவ்வொரு துடிப்பையும் அவன் தனதாக்கி கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல அவனது ஆவேசம் மெல்ல மெல்ல தணிந்து அவனது வேகமும் குறைந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் அவளது தோளில் சரிந்தான். இருவரது உடலும் வியர்வையில் நனைந்து போயிருந்தது. கயல்விழி அப்படியே கட்டிலில் அசைவற்று கிடந்தாள். அவளது கண்கள் மேலே இருந்த மின்விசிறியையே பார்த்து கொண்டிருந்தன. அதில் வழிந்தோடிய கண்ணீர் அவளது காதுகளில் சென்று சேர சித்தார்த் அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்தபடி அவளது மார்பில் தலை சாய்த்து உறங்கத் தொடங்கினான். அந்த இரவு கயல்விழிக்கு ஒரு யுகம் போலவே தெரிந்தது. அவனது பாரம் அவளை அழுத்தியது. ஆனால் அவனது அந்த தற்காலிகமான அரவணைப்பு அவளுக்குள் ஒரு மர்மமான நிம்மதியை தந்தது. என்னை இப்படி பண்ணிட்டீங்களே சித்தார் என மனதுக்குள் நினைத்தபடி அவனது தலையை மெல்ல கோதி கொடுத்தாள். அவளது முழு உடலும் ஒரு விதமான வலியால் தவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த வலியையும் தாண்டி அவனது இந்த நெருக்கம் அவளுக்கு அப்போதைக்கு தேவையாயிருக்க விடியும் வரை அவள் கொஞ்சம் நேரம் கூட தூங்கவே இல்லை. ஆனால் சித்தார்த்தோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது முகத்தில் தெரிந்த அந்த அமைதி காலேஜ் காலத்தில் தான் பார்த்த அதே சித்தார்த்தை அவளுக்கு நினைவுபடுத்தியது. ஆனால் இந்த ஒரு இரவில் அவன் செய்த காரியம் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழியாத ரணத்தையும் அதே சமயம் ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தையும் ஏற்படுத்திவிட்டது. அடுத்த நாள் காலை ஜன்னல் திரைச்சீலைகளின் இடுக்குகள் வழியாக அதிகாலை சூரியன் முதல் கதிர் சித்தார்த்தின் முகத்தில் விழுந்தது. மதுவின் போதை அவனுக்கு மெல்ல மெல்ல தெளிய அவனது தலை மிகவும் பாரமாக இருந்தது. மெல்ல கண்களை திறந்தவனுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்கே ஒரு நிமிடம் பிடித்தது. தன் முகத்தில் கயல்விழியின் மென்மையான கூந்தல் படிந்திருப்பதையும் அவளது தேம்பல் சத்தம் மிக மெல்லிதாக கேட்பதையும் உணர்ந்தபோது அவன் திடுக்கிட்டு எழுந்தான். ஆனால் கயல்விழி இன்னும் அதே நிலையில் தான் கிடந்தாள். அவளது ஆடைகள் கலைந்து உடல் முழுவதும் அவன் ஏற்படுத்திய காயங்களும் நகக்கீரல்களும் சிவந்து போயிருந்தன. அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அந்த நிலையில் சித்தார்த் அவளை பார்த்தபோது அவனுள் ஒரு பெரிய குற்ற உணர்வு அலை போல எழுந்தது. ச்சே, என்ன காரியம் செஞ்சிருக்க சித்தார்த் என்று அவன் மனம் அவனை கேள்வி கேட்க, அதே சமயம் அவனது ஈகோவோ இவள் எனக்கானவதான் என்று வாதாடியது. ஆனால் கயல்விழி முழித்திருப்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. இருந்தாலும் அவள் கண்ணை திறக்கவே இல்லை, இறுக்கமாக மூடியிருந்தாள். அவனோ அவளிடம் இருந்து எழ முயன்ற போது கயல்விழி மெதுவாக கண்களை திறந்தாள். அவளது பார்வையில் ஒரு விதமான வெறுமையும் வலியுமே கலந்திருந்தது. அவள் எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவளது மௌனம் 1000 கேள்விகளை அவனிடம் கேட்டது. சித்தார்த் சட்டென்று அவளிடமிருந்து விலகி தன் உடையை தேடி எடுத்து போட்டுக் கொண்டவன், நேத்து நடந்தது என்று அவன் ஆரம்பிக்க,
கயல்விழி அவனை பேச விடாமல் இடைமறித்தவள், நேத்து நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும் சித்தார்த். நீங்க குடிச்சிருந்தீங்க, உங்க பழிவாங்கல என் உடம்பு மேல காட்டிட்டீங்க, இப்போ திருப்தியா உங்களுக்கு என்று அவளது குடல் உடைந்து போய் கேட்டது. சித்தார்த் அவளை திரும்பி பார்க்காமலேயே, இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம், என்னை இந்த அளவுக்கு நீ தான் தூண்டிவிட்ட, இனிமேலாவது என் வார்த்தையை மீறாம நடந்துக்கோ என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். அவன் சென்றதும் கயல்விழி கட்டிலேயே முடங்கி விழுந்து விம்மி விம்மி அழுதாள். அவளது முழு உடலும் வலியால் துடித்தது. குளிப்பதற்கு எழுந்து நின்ற போது கூட அவளது கால்கள் நடுங்கின. குளித்துவிட்டு கீழே வந்தபோது ராஜேஸ்வரி அவளை ஒரு ஏளன பார்வையுடன் பார்த்தார். ஏனடி, ராத்திரி முழுக்க என் பையன் உன்ன நல்லா கவனிச்சிருக்கான் போல, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்று நக்கலாக கேட்டார். கயல்விழி பதில் சொல்ல தெம்பில்லாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றிருந்தாள். பிறகு அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றவள் சித்தார்த்தின் அறைக்குள் நுழைந்து தனக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டும் வேலை செய்ய தொடங்கினாள். தெரிந்தோ தெரியாமலோ கூட அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை அவளுக்கு. அந்த அலுவலக அறையில் ஒரு பெரிய அமைதியே நிலவியது. சித்தார்த் தன் வேலையில் மூழ்கி இருந்தாலும் அடிக்கடி கண்ணாடி அறைக்குள் இருந்த கயல்விழியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளது கழுத்தில் அவனால் நேற்று இரவு ஏற்பட்டு இருந்த அந்த வடுக்களை மறைக்க அவள் தன் புடவையின் முந்தானையை இறுக்கமாக போர்த்தி இருந்தது அவனது கவனத்தில் இருந்து தப்பவில்லை. அப்போது சிறிது நேரத்திலேயே அர்ஜுன் ஒரு ஃபைலுடன் உள்ளே வந்தவன், சார், இந்த புது ப்ராஜெக்ட் டிசைன் பத்தி கயல்விழி கிட்ட பேசணும் என்றான். சித்தார்த் அவனை வெறிக்கொண்டு முறைத்தவன், அர்ஜுன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இவளுக்கு நான் வேற வேலை கொடுத்துருக்கேன், டிசைன்ஸ் விஷயமா வேற யார்கிட்டயாவது போய் பேசு என்றான். இல்ல சார், கயல்விழி தான் இதுல ஸ்பெஷலிஸ்ட், ஒரு 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க சார் என்று அர்ஜுன் விடாமல் கேட்க சித்தார்த் ஆத்திரம் அடைந்தவன், கயல்விழி இங்க வா என்று கத்தினான். கயல்விழியும் எழுந்து வெளியே வந்தாள். அர்ஜுன் அவளது முகத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனவன், கயல், என்னாச்சு? உங்க முகம் ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு? உடம்பு எதுவும் முடியலையா என்ன என்று கவலையுடன் அவளின் நெற்றியை தொட்டு பார்க்க போனான். கயல்விழி சட்டென்று பின்னால் நகர அடுத்த நொடி சித்தார்த் அந்த மேஜையை ஓங்கி அடித்துவிட்டு எழுந்து அவன் அருகில் வந்தவன், அர்ஜுன், உன் கைய முதல்ல கீழே இருக்கு, அவளை தொடர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது என்று அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான். சார், நான் வெறும் அக்கறையில தான் என்று அர்ஜுன் திக்க, உன் அக்கறைய இதோட மூட்டை கட்டி வச்சிரு, இப்பவே இங்கிருந்து முதல்ல கிளம்பு, இல்லனா உன்ன வேலைய இன்னையோட முடிஞ்சு போயிடும் என்று மிரட்டினான். அர்ஜுன் குழப்பத்துடனும் பயத்துடனும் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அவன் போனதும் சித்தார்த் கதவை பூட்டிவிட்டு கயல்விழியை நோக்கி கோபமாக வந்தவன், என்னடி, அவன் உன்னை தொட வர்றான், நீயும் அவனை தடுக்காம அப்படியே நிக்கிற, உனக்கு அவன் மேல அவ்வளவு ஆசையா என்ன என்று அவளது இரு கைகளையும் பிடித்து சுவரோடு அழுத்தி பிடிக்க, சித்தார்த் ப்ளீஸ் விடுங்க, அர்ஜுன் சாருக்கு நம்ம விஷயமே ஃபர்ஸ்ட் தெரியாது, அவர் என்ன ஒரு சக ஊழியரா தான் பாக்குறாரு என்று அவள் கெஞ்ச, உனக்கு தெரியாதுடி, ஆனா ஒரு ஆம்பளை உன்னை எப்படி பாக்குறான்னு எனக்கு தெரியும், அந்த அர்ஜுன் கண்ணுல உன் மேல இருக்கிற காதல் எனக்கு நல்லாவே புரியுது, இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா வேலைக்கே ஆகாது, அவனை நான் இன்னைக்கே இந்த கம்பெனியை விட்டு தூக்க போறேன் என்றான் ஆவேசமாக. ஐயோ வேண்டாம் சித்தார்த், அவர் பாவம், அவர் கரியரை அழிச்சிடாதீங்க என்று அவள் அழ, அப்போ நீ அவனுக்காக பறிஞ்சு பேசுறியா? நேத்து ராத்திரி முழுக்க ஏன் கூட இருந்தோம், இன்னும் அவன் மேலதான் உனக்கு அக்கறையா என்று சொல்லி அவளது இதழ்களை மீண்டும் வன்மையாக ஆக்கிரமித்தான். கயல்விழியோ அவனை எதிர்ப்பதற்கு தெம்பில்லாமல் அவனது பிடியில் அப்படியே உறைந்து போனாள். அவனது இந்த தீவிரமான பொறாமை அவளை உருக்குலைத்தது. அன்று மாலை சித்தார்த்தின் வீட்டிற்கு ஷாலினியின் அப்பா பெரியசாமி வந்திருக்க அவர் ராஜேஸ்வரியிடம் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். கயல்விழி மாடியிலிருந்து இறங்கி வருவதை பார்த்ததும் பெரியசாமி சிரித்தவர், என்ன ராஜேஸ்வரி, ஓ மருமக ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கே, சித்தார்த் ஒரு வேளை அவளை ரொம்ப வேலை வாங்குறான் போலையே என்று நக்கலாக கமெண்ட் அடிக்க ராஜேஸ்வரியும் சிரித்து கொண்டே,
அவன் என்ன பண்றான்னு எனக்கே தெரியல அண்ணா. இவளை வெறுக்கிறேன்னு சொல்றான், ஆனா இவளை விட்டு பிரியவும் மாட்டேங்கிறான். ஒரே குழப்பமா இருக்குது என்றார். அதற்கு பிறகு அன்றைய இரவு சித்தார்த் வீட்டிற்கு வராமல் அலுவலகத்திலேயே தங்கிவிட்டான். கயல்விழிக்கு அவன் வராதது ஒரு நிம்மதியை கொடுத்தாலும் அவனின் திடீர் விலகல் அவளை மிகவும் பயமுறுத்தியது. இவன் என்ன பிளான் பண்றான்? அர்ஜுனை பழி வாங்க போறானா, இல்ல ஷாலினி கூட சேர்ந்து மீண்டும் ஏதாவது சதி செய்யறானா என்று குழம்பியபடியே உறங்கி போனாள். மறுநாள் காலை அலுவலகம் கிளம்பி வந்த கயல்விழிக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. அர்ஜுன் அன்று அலுவலகத்திற்கு வரவில்லை. அவனது கேபின் காலியாக இருக்க சித்தார்த் தனது அறையில் ஒரு வெற்றி களிப்புடன் அமர்ந்திருந்தான். சித்தார்த், அர்ஜுன் சரியா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல என்று கயல்விழி நடுங்கும் குரலில் கேட்க சித்தார்த் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன், அது வேற ஒண்ணுமில்ல கயல், அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இனிமே அவன் உன் கண்ணிலேயே படமாட்டான். இப்ப புரியுதா? இந்த சித்தார்த் நினைச்சா எதையும் செய்வான்னு என்றான். அர்ஜுன் அலுவலகத்திற்கு வரவில்லை என்ற செய்தியை சித்தார்த் சொன்ன விதமே கயல்விழியின் நெஞ்சில் ஒரு இனம் புரியாத பயத்தை விதைத்தது. அர்ஜுன் சார என்ன பண்ணீங்க சித்தார்த்? அவரை எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க என்று கயல்விழி ஆவேசமாக கேட்க சித்தார்த் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து மேஜை மேல் இருந்த ஒரு ஃபைலை அவளிடம் தூக்கி வீசினான். அவனை பாவம்னு சொன்னியே, இப்போ இத பாரு. நம்ம கம்பெனியோட ரகசிய டிசைன்ஸை வேற ஒரு கம்பெனிக்கு அவன் தான் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். இதுக்கு ஆதாரமா அவனோட லேப்டாப்ல இருந்து கிடைச்ச மெயில்ஸ் இது. அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட்டதே உனக்காகத்தான் என்றான் குரூரமான புன்னகையுடன். கயல்விழிக்கு அது பொய் என்று தெரிந்தாலும் சித்தார்த் எவ்வளவு பெரிய சதிவேலையை பின்னி இருக்கிறான் என்பது நினைத்து பதறினாள். இது பொய் சித்தார்த், அர்ஜுன் சார் அப்படிப்பட்டவர் இல்ல, நீங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க என்று அவள் கத்த சித்தார்த் சட்டென்று எழுந்து வந்து அவளது வாயை ஒரு கையால் மூடியவன், இங்க பாரு கையல், அவனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசின நிஜமாவே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இப்போ அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னைக்கு நைட்டு நாம லண்டன் கிளம்புறோம். ஒரு வாரத்துக்கு அங்க ஒரு பெரிய பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது என்றான். லண்டனா? நான் வரல, என்னால வர முடியாது என்று அவள் மறுக்க, நீ வந்தே ஆகணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நீ தான் என்னோட அசிஸ்டன்ட். அதோட நீ இங்க இருந்தா மறுபடியும் அந்த அர்ஜுனை தேடி போவ. அது நடக்கவே கூடாது என்று அவளது எதிர்ப்பை சட்டை செய்யாமல் தனது காரியத்திலேயே கண்ணாக இருந்தான். அன்றைய இரவு சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. கயல்விழி ஒரு விதமான தயக்கத்துடனும் பயத்துடனும் சித்தார்த்தின் பின்னால் நடந்து சென்றாள். அவள் ஒரு சாதாரண சுடிதாரில் இருந்தாள். ஆனால் சித்தார்த் மிகவும் கம்பீரமான கோட் ஷூட் உடையில் ஒரு ராஜா போல தெரிந்தான். செக்கின் முடித்து அவர்கள் பிசினஸ் கிளாஸ் லவுஞ்சிற்கு சென்றனர். அங்கே சித்தார்த் கயல்விழியை தனக்கு மிக அருகிலேயே அமர வைத்தான். சித்தார்த், வித்யா கிட்ட கூட நான் சொல்லல, அம்மா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நான் எப்படி வர முடியும்? தயவு செஞ்சு என்னை இப்படியே இறக்கி விட்டுருங்களேன் ப்ளீஸ் என்று கயல்விழி அவனை பார்த்து கொண்டே மெதுவான குரலில் கேட்டாள். சித்தார்த் அவளது கையை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டவன், வித்யாவுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒரு நர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்றான். அவனது கை பட்டதும் கயல்விழிக்கு மீண்டும் அந்த இரவு நினைவு வந்து உடல் நடுங்கியது. சித்தார்த் அதை உணர்ந்து, பயப்படாத, அங்க நம்ம 2 பேரை தவிர தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாம புதுசா ஒரு வாழ்க்கைய அங்க வாழலாம் என்று அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக சொன்னான். விமானம் கிளம்பியது. பிசினஸ் கிளாஸின் ஆடம்பரமான இருக்கைகளில் இருவரும் அமர்ந்திருந்தனர். விமானம் மேகங்களுக்கு மேலே பறக்க தொடங்கியதும் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டன. கயல்விழி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருக்க அந்நேரம் சித்தார்த் அவளது இருக்கையை சாய்த்து அவளை படுக்க வைத்தான். சித்தார்த், என்ன பண்றீங்க என்று அவள் பதற, தூங்குடி, 10 மணி நேர பயணம் இது, எவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டே இருப்ப என்று சொல்லி அவளது மேலே ஒரு போர்வையை போர்த்தி விட்டான். அந்த போர்வையின் உள்ளே அவனது கைகள் அவளது கையை தேடி சென்று கோர்த்து கொண்டன. கயல்விழிக்கு அந்த தருணம் மிகவும் விசித்திரமாகவே இருந்தது. ஒரு பக்கம் தன்னை சித்திரவதை செய்யும் ஒரு மிருகம்,
இன்னொரு பக்கம் இப்படி ஒரு அக்கறையான அரவணைப்பு. அதை யோசித்துக் கொண்டே இருந்தவளுக்கு மெல்ல கண்கள் சொருக உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள். திடீரென விமானத்தில் ஒரு லேசான அதிர்வு ஏற்பட்டதும் கயல்விழி பயத்தில் அலறிக்கொண்டு எழுந்தாள். சித்தார்த் அவளை தடுத்தவன், ஒண்ணுமில்ல கயல், பயப்படாத என்று அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ள, அந்த இருட்டில் அந்த உயரமான இடத்தில் சித்தார்த்தின் இதய துடிப்பு அவளுக்கு மிக தெளிவாக கேட்டது. அவனது வாசனை அவளை மதி மயக்கியது. சித்தார்த், என விடுங்க என்று அவள் முணுமுணுத்தாலும் அவனது அணைப்பிலிருந்து விலக அவளுக்கு மனமில்லை. சித்தார்த் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி எனக்கு பிடிக்கல கயல். அன்னைக்கு காலேஜ்ல நீ ஏன் அப்படி பண்ணுனன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா என்ன என்று ஏக்கத்துடன் கேட்டான். கயல்விழி மௌனமாக இருந்தவள், அத இப்ப சொல்ல முடியாது சித்தார்த், காலம் வரும்போது சொல்லுவேன் என்றாள். அதற்கு பிறகு அவனும் அவளிடம் அது பற்றி கேட்கவே இல்லை. நீண்ட பயணத்திற்கு பிறகு லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் அவர்கள் வந்து தரையிறங்கினார்கள். லண்டனின் அந்த பனிக்காற்று கயல்விழியை நடுங்க வைத்தது. சித்தார்த் உடனே தனது கோட்டை கழற்றி அவளுக்கு போர்த்தி விட்டவன், வெல்கம் டு லண்டன் கயல் என்று சொல்லி அவளை ஒரு சொகுசு காரில் ஏற்றி அங்கிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அந்த ஹோட்டலை பார்த்ததற்கே கயல்விழிக்கு தலை சுற்றாத குறையாக இருந்தது. ஏனென்றால் அவள் இதற்கு முன்பு இப்படியெல்லாம் வந்து தங்கியதில்லை. இதுவே முதல் முறை என்பதால் அனைத்தையும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்ததும் அந்த அறையை அதிசயமாக பார்த்தவளின் கண்களில் லண்டனின் அந்த பிரம்மாண்டமான ஹோட்டல் அறையில் ஜன்னலுக்கு வெளியே லண்டன் ஐ மற்றும் தேம்ஸ் நதி மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அழகை ரசிக்கும் நிலையில் கயல்விழி அப்போது இல்லை. அந்த அறைக்குள் இருந்த ஒற்றை பெரிய கட்டிலை பார்த்ததுமே அவளுக்குள் ஒரு நடுக்கம் வர ஆரம்பமானது. சித்தார்த் தனது கோட் மற்றும் டையை கழட்டிவிட்டு சட்டையின் மேல் உள்ள பொத்தான்களை தளர்த்தியபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இருந்த அந்த தீவிரம் அவளை ஆழமாக ஊடுருவியது. சித்தார்த், என்ன இது? எதுக்காக இங்க ஒரே ஒரு பெட் இருக்கிற ரூம புக் பண்ணீங்க? நான் வேணும்னா ரிசப்ஷன்ல கேட்டு வேற ரூம் எடுத்துக்கவா என்று கயல்விழி மெதுவான குரலில் பயத்தை மறைக்க முயன்றபடி கேட்டாள். சித்தார்த் ஒரு ஏளன சிரிப்புடன் அவளை நெருங்கி வந்தவன், வேற ரூமா? எதுக்கு கயல்? நாம இங்க பிசினஸ் மீட்டிங்காக மட்டும் வரல. இந்த ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும்தான். நம்ம நடுவுல வேற யாருமே இருக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்கதான் அந்த அர்ஜுன், வித்யா, எங்க அம்மான்னு எல்லாரும் இருந்தாங்க. இங்க நாம மட்டும்தான் என்று சொல்லி அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் திருப்பினான். சித்தார்த், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஆபீஸ் விஷயமா வந்த இடத்துல இப்படி பண்ணலாமா? வெளியே யாராச்சும் பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க என்று கேட்ட கயல்விழி அவனது கைகளை தள்ளிவிட முயன்றாள். யார் பாப்பாங்க? இங்க யாருக்குன்னு முதல்ல நம்மள தெரியும். சொல்ல போனா இங்க நாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் செக் இன் பண்ணிருக்கோம். அதனால நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என்று அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக சொன்னான். அவனது மூச்சு காற்று அவளது கழுத்தில் பட்டபோது கயல்விழிக்கு உடல் சிலிர்த்தது. அவள் அவனிடம் இருந்து தப்பித்து செல்ல முயல சித்தார்த் அவளது இடுப்பை வன்மையாக வளைத்து தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், என்னை விட்டு எப்பவும் விலகி போகணும்னு பார்க்காத கயல். உன்னால எப்பவுமே அது முடியாது. நீ எவ்வளவுதான் என்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சாலும் உன்னோட உடம்பு மனசும் எனக்கு துடிக்கிறத என்னால உணர முடியுதுடி என்று சொல்லி அவளது கழுத்தில் அழுத்தமாக முதம் புதைத்தான். சித்தார்த், பிளீஸ் விடுங்க என்று அவள் முணுமுணுக்க, ஆனால் சித்தார்த்தோ அதை பற்றி எல்லாம் துளி கூட கவலைப்படாமல் அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று கட்டிலில் கிடத்தினான். அவனது உடல் பாரம் அவள் மேல் விழுந்த பொழுது அவளுக்கு மூச்சு விடக்கூட சிரமமாக இருந்தது. அவள் தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்தவன், ஏன் கயல், என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? அன்னைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன நீ அவமானப்படுத்தினியே, அப்போ உனக்கு நான் ஒரு விளையாட்டு பொருளா தானே தெரிஞ்சேன். ஆனா இன்னைக்கு நீ என்னோட அடிமை. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும்.
என்று அவளது கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை அன்னைக்கு விளையாட்டா நினைக்கல சித்தார்த். அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆனா அத சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. பிளீஸ் இப்போ என்னை விட்டுருங்க என்று கயல்விழி அவனிடம் கெஞ்சினாள். காரணம்னு சொல்றியே, என்னை ஏமாத்தாத கயல். உனக்கு அர்ஜுன் மாதிரி ஆளுங்க கூட சிரிச்சு பேசத்தானே பிடிக்கும். ஆனா இந்த சித்தார்த் உன்னை ஆளணும்னு நினைக்கிறான், அது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே என்று வன்மையாக அவளது இதழ்களை தன் இதழ்களால் அழுத்தமாக மூடினான். அந்த முத்தத்தில் கோபமும் காதலும் சரிபாதி கலந்திருந்தது. அதற்கு பிறகு கயல்விழிக்கு தப்பிக்கும் வழி சுத்தமாக தெரியவில்லை. சித்தார்த்தின் தீண்டல்கள் அவளது ஆத்திரத்தை மெல்ல மெல்ல மங்கச் செய்து அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டியது. அவனோ அவளது ஆடைகளை மெல்ல களைந்து அவளது வெற்று மேனியை அந்த அறையின் மங்கலான ஒளியில் ரசிக்க தொடங்கியவன், கயல், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. ஆனா இந்த அழகு முழுசும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவளது மென்மையில் முகம் புதைத்தான். அந்த இரவு லண்டனின் பனிக்கால குளிரில் அந்த அறைக்குள் மட்டும் அனல் வீசியது. சித்தார்த் அவளை ஒரு நொடி கூட விடாமல் அவளது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் தன் முத்திரையை பதித்தான். கயல்விழி ஆரம்பத்தில் வலியால் துடித்தாலும் அவனது அந்த தீவிரமான அன்பு அவளை ஏதோ ஒரு மாய உலகத்திற்குள் அழைத்து சென்றது. அவள் அழுது கொண்டே அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், சித்தார்த், என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உங்களை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா என்று அவனது காதில் சொல்ல துடித்தாள். ஆனால் வார்த்தைகள் தான் அவள் வாயிலிருந்து வெளியே வரவே இல்லை. சித்தார்த் அவளை வேகமாக ஆண்டு கொண்டிருக்க நீண்ட நேரத்திற்கு பிறகு இருவரும் வியர்வையில் நனைந்து ஓய்ந்து போய் கிடந்தனர். சித்தார்த்தும் அவளை தன்னோடு இறுக்கி அணைத்தபடி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், தூங்குடி, நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீ என் கூட வரணும் என்றான். அதற்கு பிறகு அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக உறங்கி போனாள். மறுநாள் காலை கயல்விழி எழுந்த பொழுது சித்தார்த் ஏற்கனவே தயாராகி இருந்தான். அவன் ஒரு கருப்பு நிற கோட் ஷூட்டில் மிகவும் கம்பீரமாக தெரிந்தான். கயல்விழி மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் அவளது உடல் முழுவதும் நேற்றைய இரவின் அடையாளங்கள் சிவந்து தெரிந்தன. எழுந்திருடி, சீக்கிரம் ரெடியாகு, நாம 9 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும் என்று சித்தார்த் அதிகாரமாக சொன்னான். கயல்விழி குளித்துவிட்டு வந்து ஒரு நேர்த்தியான புடவையை உடுத்தி கொண்டவள் கண்ணாடி முன்னால் நின்று தன் கழுத்தில் இருந்த அந்த தழும்புகளை எல்லாம் மறைக்க முயன்ற போது சித்தார்த் அவள் பின்னால் வந்து நின்றவன் ஒரு அழகான வைர நெக்லஸை அவளது கழுத்தில் அணிவித்து விட்டான். இது இன்னைக்கு மீட்டிங்காக மட்டும் இல்ல, இது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்று சொல்லி அவளது தோளில் முத்தமிட்டான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளை அழைத்து கொண்டு அவர்கள் இருவரும் மீட்டிங் நடக்கும் அந்த இடத்திற்கு சென்றனர். அங்கே லண்டனின் பெரிய பெரிய பிசினஸ் புள்ளிகள் எல்லாம் கூடியிருந்தனர். சித்தார்த் கயல்விழியை தனது பர்சனல் அசிஸ்டன்ட் என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். ஆனால் அவன் அவளது கையை ஒரு நிமிடம் கூட விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். மீட்டிங்கின் போது ஒரு வெளிநாட்டு பிசினஸ்மேன் கயல்விழியை பார்த்து, யுவர் அசிஸ்டன்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சித்தார்த் என்று சொன்னதும் சித்தார்த்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் கயல்விழியின் இடையை சுற்றி தன் கையை போட்டு தன் பக்கமாக இழுத்து கொண்டவன், ஷீ இஸ் நாட் ஒன்லி மை அசிஸ்டன்ட், ஷீ இஸ் மை எவ்ரிதிங் என்று அவன் சொன்ன விதம் அங்கிருந்தவர்களுக்கே ஒரு நிமிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கயல்விழிக்கு தான் அங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை சித்தார்த்தின் செயலில். மீட்டிங் முடிந்ததும் அவர்கள் இருவரும் ஜோடியாக லண்டன் வீதிகளில் நடந்து சென்றனர். பனிக்காற்று பலமாக வீசியதால் கயல்விழி குளிரில் நடங்குவதை பார்த்த சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து தனது கோட்டிற்குள் நுழைத்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சித்தார்த், எல்லாரும் பாக்குறாங்க என்று அவள் முணுமுணுக்க, பாக்கட்டும் கயல், நான் என் பொண்டாட்டி அணைச்சிட்டு போறதுல இங்க யாருக்கு என்ன கவலை இருக்க போது, இங்கு யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அப்போது திடீரென ஒரு கார் அவளுக்கு முன்னால் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் கயல்விழி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள்.